நண்பர்களே, தமிழ் ஷேர் மார்க்கெட் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சொனட்டா சாஃப்ட்வேர் என்ற ஸ்டாக் தான் நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ரிலேட்டடாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாஃப்ட்வேர் தான். இவங்களுடைய இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் நெட்வொர்க்கு தான். ஜியோகிராஃபிக்கல் ஏரியா அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் இந்தியாவிலும் இருக்காங்க, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாகவும் இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய இதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ரிலேட்டட் சாஃப்ட்வேர் தான். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த சம்மரி அதிகமாக பார்க்காம நம்ம ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு க்ளோஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹198.25. டெய்லி ஆவரேஜ் வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா 3,95,439. மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 22.5 பில்லியனும். 52 வீக் ஹை வந்து பார்த்திங்கன்னா 362. 52 வீக் லோ வந்து பார்த்திங்கன்னா ₹147.25. ஸோ இவங்களுடைய ட்ரைலிங் பேயும் ஃபார்வர்ட் பே ஆல்மோஸ்ட் கிட்ட இருக்குது. ஆனுவலாக வந்து எவ்வளோ டிவிடெண்ட் வருது பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24.5. அதேமாதிரி டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா 12.5%. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியில் இவங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா 38.5%. ஆனுவல் ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா 37.4 பில்லியன். ஸோ மார்க்கெட் கேபிட்டலை விட அதிகமாக இருக்குது ஆனுவல் ரெவன்யூ. அவங்களுடைய ஃபோர்காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 21.4%. அவங்களுடைய அவங்களுடைய ஓன் எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 18.4%. 1 மந்த்தாக வந்து பார்த்திங்கன்னா 11.5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 மந்த்ஸில் ஸ்டாக் வந்து -41.2% டவுன் ஆகிருக்கு. அடுத்த ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெஸ்ட் ஸ்கோர் வந்து 10 கொடுத்துருக்காங்க. சொனாட்டா சாஃப்ட்வேர் இஸ் கரண்ட்லி அமௌங் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி குரூப் ஆஃப் 141 ஸ்டாக்ஸ் அவார்டட் அவர் ஹையஸ்ட் ஸ்கோர் ஆஃப் 10. ஓகேங்களா? அந்த குரூப்பில் 141 ஸ்டாக்கில் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஸ்கோர் என்ற 10 என்ற வாங்கியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் இந்த 10 என்ற ரேட்டிங்லாம் எப்படி கொடுக்குறாங்க, இந்த சாஃப்ட்வேர் எப்படி அனலைஸ் பண்ணுறது, தட் மீன்ஸ் இந்த வெப்சைட்டை எப்படி அனலைஸ் பண்ணி இந்த டேட்டாஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்டாக் எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஸ்டாக்கில் இந்த தாம்ஸ் அண்ட் டெஃபினிட்டிவ் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு பேசிக் வீடியோஸ் இருக்கும். இந்த ரேட்டிங்ஸ் எல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் கொடுக்குறாங்கிறது இருக்கும். ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் பேசிஸ் அனலிசிஸ் அப்படின்னு இருக்கும். அது பார்த்தீங்கனாலும் இதெல்லாம் எதுன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ எவ்வளோ சொல்லிட்டு போயிடுறேன். ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்கல்ல. நமக்கு வந்து பாருங்கள், ஆவரேஜ் ஸ்கோர் வந்து ஓவராலாக இது வந்து நல்ல இது வாங்கியிருக்கு. 10 என்ற ரேட்டிங்கு. அனலிஸ்ட்டும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, பை என்ற ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரைஸ் அண்ட் வால்யூம் சார்ட்டில் 1 இயரில் வந்து -41.7% டவுன் ஆகிருக்கு. அது ஸ்டீப்பாக தான் டவுன் ஆகிருக்கு. பாருங்களா, அந்த 350 என்ற ரேட்டிங்கில் வந்து சடனாக தான் டவுன் ஆகிருக்கு. ஸோ 5 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 32.2% வந்து அப்பில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ₹400 கிட்ட ஸ்டாக் வந்து போயிருக்கு. இப்போது இங்கே வந்து பார்த்திங்கனாலே தெரியும், 2017 ₹150 அந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ₹400 சில்லற வரைக்கும் போயிருக்கு. எப்போது 2018 பாதிலேயே வந்து அந்த ஸ்டாக் வந்து அவ்வளோ ப்ரைஸை டச் பண்ணிடுச்சு. ஸோ 1 இயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஆல்மோஸ்ட் டபுள் தாண்டி வந்து போயிடுச்சுன்னு தான் வந்து சொல்ல முடியும். ஸோ நம்ம அனலைஸ்ன்றது இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? பிஸ்னஸ் மாதிரி ரொம்ப தேவையில்லை இது சாஃப்ட்வேர் கம்பெனினால. ஸோ இண்டிகேட்டர் காம்பனண்ட்லேயும் பார்த்திங்களா 10 என்ற ஸ்கோர் வந்து வாங்கியிருக்கு. நல்ல ரேட்டிங்கு. ஏர்னிங்கும் நல்ல குட் குவாலிட்டி 9 என்ற ரேட்டிங்கும். ஃபண்டமெண்டல் பரவாயில்லைங்க 7 என்ற ரேட்டிங். அபோவ் 5க்கு மேலே வந்தாலே பெஸ்ட்டு தாங்க. ஓகேங்களா? ரிலேட்டிவ் வேல்யூஷனும் நல்ல 8 என்ற ரேட்டிங்கும். ரிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா 9, அதாவது ரிஸ்க் ஃப்ரீ ஸ்டாக். ஓகேங்களா? அதிகமான வொலாட்டிலிட்டி இல்லாத ஸ்டாக். ஸோ இவங்களுடைய காம்படிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா NIIT டெக்னாலஜிஸ், எக்ஸவர் டெக்னாலஜிஸ், பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம், வக்ராங்கி, சைனட், பிர்லாசாஃப்ட், ஜென்சா டெக்னாலஜி, அசிலா சொல்யூஷன் இந்தியா, NIIT, ஆல் சிஸ்டம் இன்டர்நேஷ்னல். ஸோ இவங்களுடைய போட்டியாளர்கள். ஸோ இந்த போட்டியாளர்களே வந்து எப்படி இவங்க செலக்ட் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கம்பெனிஸை இண்டஸ்ட்ரீஸை எடுத்து அதில் குரூப்ஸை எடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கோம், அது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த பேசிக் வீடியோஸில் போய் பாருங்கள், இந்த வெப்சைட் எப்படி எதெல்லாம் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்கள் பாசிட்டிவ் இப்போ ஏர்னிங்ஸும் நல்ல ஏர்னிங்ஸுங்க. ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ் வித் ரீசெண்ட் அனலிஸ்ட் அப்டேட்ஸ் ஆர் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏ சர்ப்ரைசிங் ஆர் கன்சியஸ் எஸ்டிமேட்ஸ். அது நல்ல ஏர்னிங் கொடுத்துருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. 9 என்ற ரேட்டிங்கு. ஏர்னிங் இண்டிகேட்டரில் பார்த்திங்கன்னா ஏர்னிங் சர்ப்ரைசஸில் வந்து 33.3% வெயிட்டேஜில் இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் தான் டாப் 7 என்ற ரேக்கிங் வந்திருக்கு. ஸோ இந்த ஏர்னிங் சர்ப்ரைசஸ், இந்த எஸ்டிமேட் அண்ட் ரிவிஷன்ஸ் இதெல்லாம் வந்து பற்றி உங்களுக்கு என்னென்னு தெரியல அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த பேசிக் வீடியோஸை பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நான் எல்லா வீடியோவிலையும் இது எல்லாத்தையுமே இது ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னா அந்த வீடியோ கிட்டத்தட்ட 1/2 hour 1 hour கிட்ட போயிடும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக உங்கள் கையில் டேட்டா கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கான உங்களுக்கு
ரிலேட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ எஸ்டிமேட் அண்ட் ரிவிஷன்ஸில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 என்ற ரேட்டிங். ஓகேங்களா. ரெக்கமெண்டேஷன் அண்ட் சேஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரெக்கமெண்ட் ஆகிருக்கு. 9 என்ற ரேட்டிங் வந்து வந்திருக்கு. ப்ரைஸ் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் 12 monthஸில் வந்து 21.1% வந்து மேலே போகும் சொல்லியிருக்காங்க. இப்போ $198.75 இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து அடுத்த 12 monthஸில் ஹை வந்து பார்த்திங்கன்னா 250 வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சாரி, ஏர்னிங் பர் ஷேர் EPS இப்போ கம்மியாக இருக்குது. ஆனுவல் டேட்டாவும் வந்து கொடுத்துருக்காங்க. அனலிஸ்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ராங் பைன்றது வந்து பார்த்திங்கன்னா 3 பேரும் பைன்றது ஒன்று ஹோல்டு. ஸ்ட்ராங் செல்லை பற்றி யாருமே பேசவே இல்லை. ஆனுவல் ரெவென்யூ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இந்த இயரில் வந்து 0.5% வந்து ரெவென்யூ கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 12% வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டலில் நல்ல ஃபண்டமெண்டல் தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குட் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்கு. ஃபண்டமெண்டல் இண்டிகேட்டர்ஸில் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் தான் வந்து பார்த்திங்கன்னா 8 ரேங்கிங்கும், கடன் டெப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 9 ரேங்கிங், அதாவது கடனே வந்து ரொம்ப கம்மியான நிறுவனன்ற பேரையும் வாங்கியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் அனலைசிஸில் ஏர்னிங் குவாலிட்டி மட்டும் பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட்டாக கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. கொஞ்சம் இல்லை, நிறையாவே டவுன் ஆகிருக்கு. ஸோ இதுவும் ஒரு ப்ளஸ் தான். ஏர்னிங் குவாலிட்டி கம்மியாச்சு அப்படின்னா ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் வால்யூம்லாம் ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டு அடுத்த ஸ்டேஜில் வந்து எதனா ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணி மேலே போகணும் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா. அது நம்ம நெகட்டிவாகவும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் 8 ரேட்டிங், நல்ல ரேட்டிங் தான். ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் இண்டிகேட்டர்ஸில் ப்ரைஸ் டு சேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 7 ரேட்டிங்கும், ட்ரைலிங் பி வந்து பார்த்திங்கன்னா 6 ரேட்டிங்கும், ஃபார்வர்ட் பின்றது 7 ரேட்டிங்கும் வாங்கியிருக்கு. அடுத்து இந்த ஹைலைட்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே வந்து பார்த்துங்க. ப்ரைஸ் டு சேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீப்பாக 2019 அது 2020 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டவுன் ஆகிருக்கு. 5 years ஆவரேஜ் லைனை கிராஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் மேலே போய்ட்டு இருக்குது. அந்த செக்மெண்ட்லேயும் வந்து அதே தான் வந்து. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ரீசெண்டாக வந்து அதிகமான வீழ்ச்சியை கண்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியான ரிஸ்க், கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் பேட்டர்ன்ஸ், லோ வொலாட்டிலிட்டி. ஓகேங்களா. ஒரு கரெக்டான பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணி இறங்கினா இறங்கிட்டே இருக்கும், யாருனா ஏறிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை தான் நம்மளால் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் இது பார்த்திங்கன்னா லோ ரிஸ்க் அப்படின்ற ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. அதாவது எண் வந்து அதிகமாக இருந்தால் லோ ரிஸ்க், ஸோ எண் கம்மியான ஹை ரிஸ்க் அப்படின்னு அர்த்தம். இப்போ 3 ரேட்டிங் வந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க்கான ஸ்டாக்குன்னு அர்த்தம். அடுத்து ரிஸ்க் இண்டிகேட்டரில் வந்து மேக்னிடியூட் ஆஃப் ரிட்டர்ன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 6 ரேட்டிங்கும், வொலாட்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 8 ரேட்டிங்கும், ரொம்ப கம்மியான வொலாட்டிலிட்டி தான். ஓகேங்களா. பீட்டா 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஹை பீட்டாவும் நம்ம எடுக்கிறது ரிஸ்க்கு தான். சார் லாஸ்ட் 90 டேஸில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பெஸ்ட்டு ரிட்டர்ன் கொடுத்தது வந்து 9.6%. லார்ஜஸ்ட் இன்ட்ராடே ஸ்விங் வந்து பார்த்திங்கன்னா 24.7%. ஸோ ஓகேங்களா. ஒரு இன்ட்ராடேயில் பார்த்திங்கன்னா 24.7% நம்ம ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 24,000 rupees கிட்டத்தட்ட ப்ராஃபிட் வந்திருக்கும். எக்ஸாம்பிள். ஓகேங்களா. லாஸ்ட் 60 மந்தில் பெஸ்ட் மந்த்லி ரிட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 33.8%. ஒஸ்ட் மந்த்லி ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா -51.51, அதாவது -51%. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா பெஸ்ட் மந்த்லி ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்லேயே இந்த ஸ்டாக் 40% வந்து ஏறி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸ்டாக் வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 33,800 வந்து ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும். அதே வந்து ஒஸ்ட்டும் பாருங்க, ஒஸ்ட்டையும் பார்க்கணும். ஓகேங்களா. எப்பவுமே மார்க்கெட்டுன்றது ப்ளஸ்ஸை மட்டும் பார்க்குறது மார்க்கெட் கிடையாது. ஸோ ப்ரைஸ் மூமெண்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ அதிகமாக டவுன் ஆகிறதுனால இது வந்து நியூட்ரல் ரேங்கிங் வந்து 5 ரேங்கிங்கை வாங்கியிருக்கு. ப்ரைஸ் மூமெண்டம் இண்டிகேட்டரில் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 5 ரேட்டிங்கும், சீசனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 5 ரேட்டிங்கும் வாங்கியிருக்கு. ஸோ ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 மந்த்தாக நிஃப்டி 500 இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.2% வந்து அப்பில் போகும்போது இந்த ஸ்டாக் வந்து அதை விட 2 மடங்கு, கிட்டத்தட்ட 3 மடங்கு. ஓகேங்களா. 3 மடங்கு கிட்ட 11.5% வந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக 1 வீக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து டவுன், அது -6.1% வந்து டவுன் ஆகிருக்கு. ஆனால் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா 1.2% வந்து ப்ளஸில் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்முக்கு எடுக்கக்கூடியது தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் இப்போதைக்கு நல்ல டவுனில் இறங்கி இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த நியூஸஸ் அனலைசிஸ் உங்களுடைய பர்சனல் டேட்டா, அதாவது பார்த்திங்கன்னா
நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டேட்டாஸ்லாம் அனலைசிஸ் மெத்தட்லாம் இருக்கும், அதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு அனலைஸ் மெத்தடாக எடுத்துகிட்டு கன்சிடராக ஃபைனலாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறதை வச்சு தான் நீங்கள் பை பண்ணலாமா வேண்டாம் முடியும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து லாங் டைமுக்கு சூட்டபுளான ஸ்டாக் தான். ஸோ பாருங்கள், இந்த 1 இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 40% டவுன் ஆகிருக்கு. ஸோ இன்னும் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட இறங்கின ஸ்டேஜில் தான் வந்து இருக்குது. இந்த 5 இயர்ஸ் இந்த சார்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ அனலைஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து இந்த டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பாருங்களா 2015 இந்த ரேட்டுக்கிட்டே வந்துடுச்சிங்க. ஸோ இது வந்து ஆஃபர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டாக் ஃபியூச்சரில் எடுத்துக்கொண்டான வாய்ப்புகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே லைக் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.